சார், நம்ம சின்ன வயசுல ஒரு கதை படிச்சிருப்போம், ரஃபன்செல்னு. அந்த இளவரசிய ஒரு சூனியக்கார கிழவி ஒரு கோட்டையில வச்சு அடைக்கிறாங்க. அந்த இளவரசிக்கு பொன் நிறமான ஒரு கூந்தல், அவ்வளவு அழகான முகம், அவ்வளவு அழகான இளவரசிய கண்ணாடியே இல்லாத ஒரு கோட்டையில ஒரு சூனியக்கார கிழவி அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த இளவரசிக்கு நம்பிக்கையை உடைக்கிறாங்க. நீ அழகே இல்லை, நீ நல்லாவே இல்லை, நீ வெளியே போனேன்னா உன்னை எல்லாரும் தூற்றுவாங்க, இங்கேயே இருந்துருன்னு அந்த இளவரசியினுடைய நம்பிக்கையை உடைக்கிறாங்க. இந்த இளவரசிக்கு தான் அழகே இல்லையோ அப்படின்ற ஒரு நினைப்பு ஏற்படுது. இப்படியான ஒரு நேரத்துல அந்த நாட்டினுடைய இளவரசன், அந்த பக்கத்துல இருந்த நாட்டினுடைய இளவரசன் வராரு. இந்த ரஃபன்செல்லினுடைய கூந்தல் பொன்னிறமாக அந்த செங்கோட்டையில் விழுந்திருக்கிறது. அந்த கூந்தலுக்கான பேரழகு யாருன்னு பார்க்கறதுக்காக அந்த சிறைச்சாலையின் மேல் ஏறி போய் பார்க்கறாரு. அந்த பேரழகியை கண்டு மயங்குறாரு. இவர் சொல்றாரு, உன்னுடைய கூந்தல் பொன்னிறமா இருக்கு, நீ இவ்வளவு அழகா இருக்கன்னு அந்த பெண்ணினுடைய அழகை காட்டுகிறார். பின்பு அந்த சூனியக்கார கிழவியை கொன்று அந்த இளவரசியை மனம் புரிந்து கொண்டார்னு இந்த கதையை நம்ம படிச்சிருக்கோம். என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ரஃபன்செல் என்ற இளவரசி தாங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கையை உடைக்கக்கூடிய இந்த சமூகம் தான் இந்த சூனியக்கார கிழவியாக இருக்கிறாங்க. இந்த கண்ணாடி இல்லாத இந்த கோட்டை சுவர் இருக்குல்ல, அது விழிப்புணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கையாக நம்மை சுற்றி அமைந்திருக்கிறது. ஆனால் நமக்கு நம்பிக்கையும் கற்பனை திறனும் இருந்தால் அந்த இளவரசனை போல் நம்பிக்கையும் கற்பனை திறனும் அந்த கோட்டை மீது ஏறி வந்து இந்த சூனியக்கார கிழவிகளை அழித்து விட்டு நம்மை மீட்க முடியும். நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது நம்பிக்கையும் கற்பனையும் தான்.